ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காங்க, நம்ம குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த முதுகெலும்பில் வந்து ஊசி போடுவாங்க இல்லையா, அதனால் நம்மளுக்கு முதுகு வலி, குறுக்கு வலி, அப்புறம் அந்த கொண்ட நரம்பு வலியெல்லாம் அதிகமாக இருக்கும். இது வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன உணவு வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த வலி வந்து தலை தூக்க முடியாது, அவ்வளோக்குள்ள தலை வலிக்கும். எனக்கெல்லாம் தலைவலி அவ்வளோக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து எப்படி சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா, உளுந்தங்கஞ்சி வச்சு சாப்பிடணும். எனக்கு வந்து ஒரு அக்கா சொன்னாங்க, உளுந்தங்கஞ்சி வச்சு சாப்பிட்டா நல்லா இந்த குறுக்கு வலியெலாம் இருக்காது, முதுகு வலியெல்லாம் இருக்காது, நல்லா தெம்பு கொடுக்கும், முதுகு எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும், அதனால் இதை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த உளுந்தங்கஞ்சி வந்து வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கணுன்னா, நம்ம எப்போதுமே சோறு வைக்கிறோம்ல அடுப்பில், அதே போல் வச்சு அது கூட உளுந்து அரிசி ரெண்டுமே சம அளவு போட்டு, அதில் வந்து வெள்ளைப்பூடு வந்து நிறைய போடணும். வெள்ளைப்பூடு வந்து நிறைய போட்டு அது கூட கொஞ்சம் சுக்கும் தட்டி போடணும். சுக்கு தட்டி போட்டு அதை நல்லா வேக வச்சு, நல்லா குலைவாக நல்லா வேகணும். குழுன்னு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி சாப்பிடுங்க. நல்லா உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டாலே நல்லா அந்த முதுகு வலியெல்லாம் நல்லா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நைட்டு படுக்கும்போது சரி, பகலில் படுக்கும்போதும் சரி, உங்களுக்கு வந்து இந்த தலை வலிக்குது, பின்னாடி இந்த பெதரடிக்குள்ளே வலிக்குது, கொண்ட நரம்பில் வலிக்குதுன்னா நீங்கள் வந்து தலகாணி வச்சு தூங்கவே கூடாது. இது ஒரு முக்கியமான டிப்ஸு. தலகாணி வச்சு தூங்கவே செய்யாதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அந்த கொண்ட நரம்பில் வலிக்கும், நம்மளுக்கு முதுகை வளைச்சி ஊசி போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் தலகாணி வச்சு தூங்காதீங்க. இது ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதுகெலும்பு வலியிலேருந்து விடுபட்டுடலாம். உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லது. உளுந்தங்களியெல்லாம் சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம வயசுக்கு வந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் உளுந்தங்களி வச்சு தருவாங்க. உளுந்தங்களி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உளுந்து சேர்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.